ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு டேஸ்டியான காளான் குழம்பு எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போமா? இதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. கோகோனட் ஆயில் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது கூட கொஞ்சமா கடுகு, ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சிக்கன் குழம்பு பொடி, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டுருவோம். இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் இது கூட ஆட் பண்ணிடுவோம். இப்ப இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுருவோம். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வேகட்டும். இப்ப நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா கேஷ்நட், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலை எல்லாம் ஒன்னு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமா தேங்காய் போட்டு நம்ம மிக்ஸில அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். இப்ப நமக்கு மஷ்ரூம் நல்லா குக் ஆயிருச்சு. இதுல மசாலாவும் தேவையான அளவு தண்ணி ஊத்தி நம்ம நல்லா கொதிக்க விட்டுருவோம். ஃபைனலா மல்லி இலை தூவி நம்ம இறக்கிற வேண்டியது.